சுமார் 1000 கோடி வரை மோசடி செய்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வந்த நிலையில் தற்போது வரை இதில் 54 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இரடிய மோசடி வழக்கில் இதுவரை 54 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்தனர். 1 லட்சம் முதலீடு செய்தால் 1 கோடி கிடைக்கும் என சுமார் 1000 கோடி வரை மோசடி செய்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது. இரடிய மோசடி தொடர்பான திண்டுக்கல், சென்னை, வேலூர், மதுரை உள்ளிட்ட பல இடங்களில் மொத்தம் 54 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட முக்கிய நபரான சுவாமிநாதன் மோசடி செய்த நிலங்கள், வங்கி பண பரிவர்த்தனைகளை தற்போது சிபிசிஐடி போலீசார் முடக்கி வருவதாகவும், இந்த வழக்கில் தற்போது வரை 54 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இரடிய மோசடி வழக்கில் தற்போது வரை 54 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்கள் சுப்பிரமணியன். தமிழகம் முழுவதும் இரிடியம் மோசடி தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் சென்னை, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கின் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் சிபிசிஐடி போலீசார் கடந்த மாதம் சோதனை நடத்தினார்கள். அந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் சிக்கியது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த இரிடியம் மோசடி வழக்கில் சம்பந்தப்பட்டதாக 54 பேரை இதுவரை கைது செய்திருப்பதாக சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, வேலூர், மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல இடங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 54 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டவற்றில் முக்கிய நபராக இருக்கக்கூடிய சுவாமிநாதன் சென்னையை சேர்ந்தவர். அவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். காவலில் எடுத்து விசாரணை என்பதும் மேற்கொள்ளப்பட்டது. இவர் மோசடி செய்த நிலங்கள், வங்கி பரிவர்த்தனைகளை முடக்கும் நடவடிக்கையில் சிபிசிஐடி போலீசார் தீவிரம் காட்டியுள்ளனர். இந்த சுவாமிநாதன் என்பவர் ஒரு 50க்கும் மேற்பட்ட ஒரு சிண்டிகேட்டுகளை அமைத்து மோசடி செய்துள்ளதால் மொத்த பணமும் எங்கு செல்கிறது என்ற கோணங்களில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவர்கள் ஒரு குழுவாக செயல்பட்டு இந்த மோசடியை அரங்கேற்றிருப்பதாகவும், இதில் கோடிக்கணக்கிலான மோசடி ரூபாய் பரிமாற்றம் செய்யப்பட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் சென்றிருப்பதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பான விசாரணையை சிபிசிஐடி போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். மோசடி செய்த பணத்தை சிண்டிகேட் கும்பல் தலைவனிடம் கொடுத்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அந்த தலைவன் யார் என்பதை சிபிசிஐடி போலீசார் கண்டறிந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அவர் அது குறித்த விவரங்களை போலீசார் தெரிவிக்கவில்லை. அவரை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். 1 லட்சம் முதலீடு செய்தால் 1 கோடி கிடைக்கும், சுமார் 1000 கோடி வரை இந்த மோசடி நிகழ்ந்திருப்பதாக சிபிசிஐடி போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக அந்த கும்பல் தலைவனை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் கைதானவர்களுடைய சொத்துக்களை முடக்கக்கூடிய நடவடிக்கையில் சிபிசிஐடி போலீசார் தீவிரம் காட்டியுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.